ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பும் கனிவும் நிறைந்த வணக்கங்கள். மகாலட்சுமி அருள் கிடைக்க பாரம்பரியமாக சொல்லப்படும் வழிபாட்டு முறைகள். செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, மனநிம்மதி, நல்ல ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை, உணவு, வளம், நல்ல வாய்ப்புகள் இவை அனைத்தும் வாழ்க்கையின் செல்வங்களே. இவற்றின் அடையாளமாக இந்து பாரம்பரியத்தில் போற்றப்படும் தெய்வமாக மகாலட்சுமி கருதப்படுகிறார். மகாலட்சுமியை மனதார வழிபடுபவர்களின் வாழ்க்கையில் நல்ல வளமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருகும் என்று பல தலைமுறைகளாக நம்பப்பட்டு வருகிறது. ஆனால் மகாலட்சுமி வழிபாடு என்பது வெறும் பணத்தை வேண்டுவதற்கான வழிபாடு மட்டுமல்ல. தூய்மை, தர்மம், நன்றியுணர்வு, பக்தி, தானம், நல்ல எண்ணம், நல்ல செயல்கள் ஆகியவற்றையும் இணைத்தே நம் முன்னோர்கள் லட்சுமி வழிபாட்டை பார்த்தனர். இன்றைய வீடியோவில் மகாலட்சுமியை வழிபடுவதற்கான பாரம்பரிய முறைகள். வெள்ளிக்கிழமை வழிபாடு. விளக்கு ஏற்றும் முறை. சொல்லப்படும் மந்திரங்கள். நைவேத்தியங்கள். வீட்டில் கடைபிடிக்கப்படும் சில பாரம்பரிய வழக்கங்கள். தவிர்க்கப்பட வேண்டிய சில பழக்கங்கள். மகாலட்சுமி அஷ்டகத்தின் சிறப்பு என்று அனைத்தையும் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். வீடியோவை பாதியில் நிறுத்தி விடாதீர்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பகுதி 1. மகாலட்சுமி யார்? மகாலட்சுமி திருமால் எனப்படும் விஷ்ணுவின் துணைவியாகவும் செல்வம் மற்றும் வளத்தின் தெய்வமாகவும் இந்து சமயத்தில் போற்றப்படுகிறார். பாரம்பரிய கதைகளில் பாட்கடலை கடைந்தபோது மகாலட்சுமி தோன்றியதாக கூறப்படுகிறது. அதனால் அவரை ஸ்ரீ லட்சுமி, மகாலட்சுமி என்று பல பெயர்களில் பக்தர்கள் அழைக்கின்றனர். மகாலட்சுமியின் 8 வடிவங்கள் அஷ்டலட்சுமி என்று அழைக்கப்படுகின்றன. அவை பொதுவாக ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி என்று குறிப்பிடப்படுகின்றன. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. வாழ்க்கையில் செல்வம் என்பது பணம் மட்டும் அல்ல. அறிவு, தைரியம், உணவு, குடும்ப வளம், வெற்றி, ஆன்மீக நிறைவு போன்ற பல அம்சங்களும் செல்வமாக கருதப்படுகின்றன. பகுதி 2. மகாலட்சுமி வழிபாட்டில் தூய்மையின் முக்கியத்துவம். நம் முன்னோர்களின் பாரம்பரியத்தில் தூய்மை என்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டது. வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது லட்சுமி வழிபாட்டின் ஒரு பகுதியாக பல குடும்பங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை வீட்டை சுத்தம் செய்தல். பூஜை அறையை சுத்தமாக வைத்தல். பூஜை பொருட்களை சுத்தம் செய்தல். வாசலில் கோலம் போடுதல். பூக்களால் பூஜை இடத்தை அலங்கரித்தல் போன்றவை பாரம்பரியமாக செய்யப்படுகின்றன. இதன் பின்னால் ஒரு அழகான கருத்தும் உள்ளது. தூய்மையான இடம் மனதிற்கும் அமைதியை தரும். வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது வெறும் ஆன்மீக நம்பிக்கைக்காக மட்டுமல்ல, நம் வாழ்வில் ஒழுங்கையும் உருவாக்குகிறது. அதனால் மகாலட்சுமி வழிபாட்டின் முதல் படியாக வீட்டையும் மனதையும் தூய்மையாக வைத்துக்கொள்வோம் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். பகுதி 3. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக பல இந்து குடும்பங்களில் பாரம்பரியமாக கருதப்படுகிறது. அன்று காலை அல்லது மாலை வீட்டில் விளக்கு ஏற்றி மகாலட்சுமியை வழிபடலாம். வழிபாட்டிற்கு தேவையானவை: விளக்கு, பூக்கள், அரிசி, தேங்காய், பழங்கள், இனிப்பு அல்லது வீட்டில் தயாரித்த நைவேத்தியம், தண்ணீர். வசதிக்கு ஏற்ப எளிமையாகவே செய்யலாம். முதலில் பூஜை இடத்தை சுத்தம் செய்யுங்கள். மகாலட்சுமியின் படத்தை அல்லது சிலையை சுத்தமான இடத்தில் வைத்து பூக்களால் அலங்கரிக்கலாம். பின்னர் விளக்கேற்றி மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு வழிபாட்டை தொடங்கலாம். பகுதி 4. மகாலட்சுமிக்கு விளக்கு ஏற்றும் பாரம்பரியம். நம் வீடுகளில் விளக்கு என்பது மிகவும் புனிதமான அடையாளமாக கருதப்படுகிறது. விளக்கின் ஒளி இருளை அகற்றி வெளிச்சத்தை தருவது போல,
நம் வாழ்க்கையிலும் அறியாமை மற்றும் எதிர்மறை எண்ணங்களை அகற்றி நல்ல சிந்தனையை உருவாக்கட்டும் என்று பிரார்த்திக்கலாம். விளக்கு ஏற்றும்போது அவசரப்படாமல் மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை நினைப்பது முக்கியம். விளக்கு ஏற்றிய பிறகு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ என்று பக்தியுடன் சொல்லலாம். 108 முறை சொல்ல வேண்டும் என்பது கட்டாயம் என்று நினைக்க வேண்டியதில்லை. நமக்கு முடிந்த அளவு பக்தியுடன் சொல்லலாம். பகுதி 5 மகாலட்சுமிக்கு அர்ப்பணிக்கப்படும் பூக்கள். மகாலட்சுமி வழிபாட்டில் பலவிதமான பூக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக தாமரை மகாலட்சுமியுடன் மிகவும் நெருங்கிய தொடர்புடையதாக பாரம்பரியத்தில் கருதப்படுகிறது. மகாலட்சுமி தாமரையில் அமர்ந்திருப்பது போன்ற உருவங்கள் பல இடங்களில் காணப்படுகின்றன. தாமரை ஒரு அழகான ஆன்மீக செய்தியையும் தருகிறது. சேற்றில் இருந்து வளர்ந்தாலும் தாமரை தூய்மையாக மலர்கிறது. அதேபோல் வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் நல்ல எண்ணங்களுடனும் தர்மத்துடனும் வாழ வேண்டும் என்பதை குறிக்கும் அடையாளமாக இதை பார்க்கலாம். பகுதி 6 நைவேத்தியம் மற்றும் அன்னதானத்தின் சிறப்பு. மகாலட்சுமி வழிபாட்டில் உணவை நைவேத்தியமாக வைத்து வழிபடுவது பல குடும்பங்களின் பாரம்பரியமாக உள்ளது. வீட்டில் தயாரிக்கும் சர்க்கரை பொங்கல், பாயசம், பழங்கள், வெல்லம், தேங்காய், இனிப்பு வகைகள் போன்றவற்றை நைவேத்தியமாக வைக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், வழிபாட்டின் மதிப்பு உணவின் விலையிலோ அளவிலோ இல்லை, பக்தியில்தான் உள்ளது. சிறிய பழத்தை கூட நன்றியுடன் படைத்து வழிபடலாம். அதேபோல் உணவை வீணாக்காமல் இருப்பதும் ஒரு நல்ல ஆன்மீக பழக்கமாகும். வசதிக்கு ஏற்ப பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு வழங்குவது, தானம் செய்வது போன்றவை தர்மத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றன. பகுதி 7 மகாலட்சுமி மந்திரங்கள். மகாலட்சுமியை வழிபடும்போது பக்தர்கள் பல மந்திரங்களை சொல்கிறார்கள். எளிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ. இதனை அமைதியாக பலமுறை சொல்லலாம். மற்றொரு பிரபலமான மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ என்ற மந்திரத்தையும் பக்தர்கள் ஜபிக்கின்றனர். மந்திரத்தை சொல்லும்போது வேகமாக எண்ணிக்கையை முடிப்பதை விட அதன் பொருளை நினைத்து கொண்டு பக்தியுடன் சொல்வது முக்கியம். அம்மையே, எங்கள் குடும்பத்தில் நல்ல எண்ணம், நல்ல வாழ்க்கை, மனநிம்மதி, வளம் ஆகியவை நிலைத்திருக்க அருள் புரிவாயாக என்று மனதார வேண்டிக் கொள்ளலாம். பகுதி 8 மகாலட்சுமி அஷ்டகம். மகாலட்சுமி பக்தர்களிடையே மிகவும் பிரபலமான ஸ்தோத்திரங்களில் ஒன்று மகாலட்சுமி அஷ்டகம். அதை தெரிந்தவர்கள் பாராயணம் செய்யலாம். தெரியாதவர்கள் அதன் பொருளை அறிந்து மகாலட்சுமியை நினைத்து எளிய பிரார்த்தனை செய்யலாம். வழிபாட்டில் மிக முக்கியமானது மனதின் நம்பிக்கையும் நல்ல எண்ணங்களுமே. மந்திரங்களை சரியாகச் சொல்ல முடியவில்லை என்ற காரணத்திற்காக யாரும் மனம் வருந்த வேண்டியதில்லை. தெரிந்த அளவில் பக்தியுடன் இறைவனை நினைத்தாலே போதும். பகுதி 9 வீட்டில் கடைபிடிக்கப்படும் பாரம்பரிய நல்ல பழக்கங்கள். நம் முன்னோர்கள் சில நல்ல பழக்கங்களை வீட்டில் வளத்துடன் தொடர்புபடுத்தி பார்த்தனர். 1. உணவை வீணாக்காமல் இருப்பது. உணவு என்பது இறைவனின் அருள் என்று மதிக்கும் பழக்கம். 2. பெரியவர்களை மதிப்பது. குடும்பத்தில் அன்பும் மரியாதையும் நிலைத்திருக்க வேண்டும். 3. தேவையற்ற கோபத்தை குறைப்பது. வீட்டில் அமைதியான சூழலை உருவாக்குவது முக்கியம். 4. தானம் செய்வது. வசதிக்கு ஏற்ப பிறருக்கு உதவுவது. 5. பொய் மற்றும் அநியாயத்தை தவிர்ப்பது. செல்வத்தை பெறுவதற்காக தவறான வழிகளை பயன்படுத்த கூடாது. 6. சுத்தமாக இருப்பது. உடல், வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பது. 7. நன்றியுணர்வு. நமக்கு கிடைத்திருப்பதை மதித்து இறைவனுக்கு நன்றி கூறுவது. இதுதான் உண்மையான லட்சுமி வழிபாட்டின் வாழ்க்கை முறை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பகுதி 10 தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள். மகாலட்சுமி வழிபாட்டுடன் தொடர்புடைய பாரம்பரிய நம்பிக்கைகளில் சில விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. உதாரணமாக, உணவை வீணாக்குதல்,
வீட்டை எப்போதும் அசுத்தமாக வைத்திருத்தல், பிறரை அவமதித்தல், தேவையற்ற சண்டை மற்றும் கோபம், அநியாயமாக பணம் சம்பாதிக்க முயற்சித்தல், கிடைத்த உதவிகளுக்கு நன்றி இல்லாமல் இருப்பது. இதை செய்தால் லட்சுமி வீட்டை விட்டு வெளியேறிவிடுவாள் என்று பயமுறுத்தும் விதத்தில் பார்க்காமல், நல்ல வாழ்க்கைக்கு உதவும் பழக்கங்களை வளர்த்துக் கொள்வோம் என்ற நல்ல கருத்துடன் அணுகுவதே சிறந்தது. பகுதி 11 முதல் 5 வரை நிமிட எளிய தினசரி லட்சுமி பிரார்த்தனை. தினமும் நீண்ட பூஜை செய்ய முடியாதவர்களுக்காக ஒரு எளிய முறையை பின்பற்றலாம். ஒரு சிறிய விளக்கை ஏற்றுங்கள். 2 நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். மகாலட்சுமியை மனதில் நினையுங்கள். பின்னர் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ என்று பக்தியுடன் சொல்லுங்கள். பிறகு என் குடும்பத்தில் நல்ல எண்ணங்கள் நிலைக்கட்டும், எங்களுக்கு தேவையான வளமும் மனநிம்மதியும் கிடைக்கட்டும், நாங்கள் நேர்மையாகவும் தர்மமாகவும் வாழ அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். இது மிகவும் எளிமையான வழிபாடு. அன்பான பக்தர்களே, மகாலட்சுமி அருள் என்பது வெறும் பணத்தை குறிக்கிறது என்று மட்டும் பார்க்க வேண்டாம். வீட்டில் அன்பு இருந்தால் அது ஒரு செல்வம். உடல்நலம் இருந்தால் அது ஒரு செல்வம். நல்ல குடும்பம் இருந்தால் அது ஒரு செல்வம். மனநிம்மதி இருந்தால் அது ஒரு செல்வம். நல்ல மனிதர்களின் நட்பு இருந்தால் அது ஒரு செல்வம். நல்ல எண்ணங்கள் இருந்தால் அதுவும் ஒரு செல்வம். எனவே மகாலட்சுமியை வழிபடும் போது, அம்மையே பணத்தை மட்டும் தர வேண்டும் என்று வேண்டுவதற்கு பதிலாக, நல்ல வழியில் வாழும் அறிவையும், உழைக்கும் சக்தியையும், மனநிம்மதியையும், குடும்ப ஒற்றுமையையும், தேவையான வளத்தையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். மகாலட்சுமியின் அருள் உங்கள் இல்லங்களில் எப்போதும் நிறைந்திருக்கட்டும். ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.